அண்மை செய்தி. புதிய திரைப்படங்களை இணையங்களில் சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். புதிய திரைப்படங்களை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்த ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியஸ் என்ற திரையரங்கில் தனுஷினுடைய ராயன் திரைப்படத்தை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த பொழுது போலீசார் அவரை கைது செய்து இருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட அந்த ஜெப் ஸ்டீஃபன் ராஜ் மதுரையை சேர்ந்தவர் என்பதும், அவர் தமிழ் ராக்கர்ஸில் ரெக்கார்ட் செய்யக்கூடிய படங்களை தமிழ் ராக்கர்ஸிலும் டெலிகிராம்களிலும் அப்லோட் செய்வது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த வகையில் பார்த்தோம்னா புதிய திரைப்படங்களை இணையதளங்கள், அதே போல பார்த்தோம்னா டெலிகிராம் உள்ளிட்ட இணையதளங்களில் சட்டவிரோதமாக பணத்திற்காக சில கும்பல்கள் வெளியிட்டு வருவது வாடிக்கையாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா இது தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு நிலையில் இது சட்டவிரோதமான ஒன்றாக இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் சில கும்பல்கள் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா பிரபல கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகர் பிருத்திவிராஜினுடைய மனைவி சுப்ரியா இது தொடர்பான புகார் ஒன்றை கேரள சைபர் கிரைம் போலீசாருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில திரையரங்குகளில் சட்டவிரோதமாக செல்போன்களில் படங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு இணையதளங்களில் வெளியிடுவது வாடிக்கையாகிவிட்டது தொடர்பாக அவர் போலீசில் புகார் கொடுத்திருந்தார். அந்த வகையில் அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்த போலீசார் திரையரங்குகளில் சோதனை மேற்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா நேற்றைய தினம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஏரியஸ் திரையரங்கில் போலீசார் சோதனையிட்ட பொழுது அங்கே ஒருவர் செல்போனில் தனுஷினுடைய ராயன் திரைப்படத்தை ரெக்கார்ட் செய்து கொண்டிருப்பது பார்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த நபரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெப் ஸ்டீஃபன் ராஜ் என்பதும் அவர் மதுரையை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா இவருடைய செல்போனை பறிமுதல் செய்து போலீசார் சோதனை செய்ததுல நிறைய படங்களை இது போன்று திரையரங்குகளில் வெளியாகக்கூடிய புதிய திரைப்படங்களை செல்போனில் ரெக்கார்ட் செய்து இணையதளங்களிலும், முக்கியமாக அந்த தமிழ் ராக்கர்ஸ் இணையதளங்களிலும் அதே போல டெலிகிராம்களிலும் இவன் வெளியிடுவது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்ந்து ஜெப் ஸ்டீஃபனிடம் நடத்திய விசாரணையில இந்த தமிழ் ராக்கர்ஸ் பார்த்தோம்னா 12 பேர் கொண்ட ஒரு குழுவாக அவர்கள் இணைந்து இது போன்ற புதிய திரைப்படங்களை செல்போனில் ரெக்கார்ட் செய்து இணையத்தில் வெளியிடுவது வாடிக்கையாக இருப்பதாக அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இணையத்தில் மட்டும் இல்லாமல் டெலிகிராம்களிலும் கூட இவர்கள் அந்த புதிய படங்களை வெளியிடுவது தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தொடர்ந்து கேரள போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில 5 நாட்கள் காவலில் எடுத்து அந்த நபரை 5 நாட்கள் காவலில் எடுத்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.